ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அவ்வளோதான். எதுக்கு நம்ம ஆளு இவ்வளோ சோகமா சொல்றான்? நானும் ஒரு ஒரு பயங்கரம் ஹைப்பே இல்லாம இன்ட்ரோ குடுக்குறேன் அப்டின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தானே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் மேட்ச் பார்த்துருந்திருப்பீங்க. ஸோ, அதுல வந்து கடைசியா நடந்த ஒரு சோகமான ஒரு விஷயம். மேட்ச் டிராவ் ஆனாலும் இது சோகமான விஷயம் தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே வந்து விளையாட மாட்டார் அப்டின்னு நம்ம அஃபிஷியலாவே வந்து சொல்லிட்டாங்க பிரஸ் மீட் மூலமா. ஸோ, இத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி வருத்தம்பா. மேட்ச்சு ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேப்பியான நியூஸ் ம். குடுத்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு ரோஹித்தும், அஸ்வினும் வந்து பிரஸ் மீட் வராங்க அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அஸ்வின் எதுக்கு வராரு? அவர் ஆடவும் இல்ல, எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது, ஸோ அங்க வந்து அவர் பேச ஆரம்பிக்கும்போதே கண் கலங்க ஆரம்பிச்சுருச்சு. அதற்கு முன்னாடியே அவர் வந்து கம்பீர் கூடவும் அதெல்லாம் பேசிட்டு கோலி கூடவும் இருந்தாரு. பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு ஏதோ பண்ண போறாரு தலைவன்னு. ஆனா இந்த சீரிஸ் ஆடிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அத பத்தி அஸ்வின பத்தி நம்ம அவர் எப்படி ரிட்டயர்மென்ட் அனவுன்ஸ் பண்ணாரு, தனியா வீடியோவா போடுறோம். ஸோ இந்த வீடியோல வந்து மேட்ச பத்தி மட்டும் நம்ம பேசிருவோம். ஸோ போட்டிய பொறுத்தவரைக்கும் ஆரம்பிக்கும்போது அது ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருந்திருந்துச்சு. அத நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆஸ்திரேலியா வந்து இதுல கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இந்த போட்டிய கொண்டு போயிருந்தாங்க. ஆமா. பட் அப்படியே போக, போக அப்படியே இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா திடீர்னு அது வேற ஆஸ்திரேலியா, இது இது வேற வேற ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. அப்படிங்கிற மாரி ஆடுனாங்க. ஸோ சொல்லு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உனக்கு பயங்கரமா ஆக்சுவலா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமா ஆஸ்திரேலியன் டாமினன்ஸ் இருந்துச்சு. டே 1, டே 2 எல்லாமே சேர்த்து ஆஸ்திரேலியா பயங்கரமா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித்லாம் கம்பேக் குடுத்து 100 அடிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து இங்க டிராவிஸ் ஹெட்மே 100 அடிக்கிறாரு அப்படின்றப்போ எல்லாருமே மனசு உடைஞ்சுட்டாங்க. அவ்வளோதான் இந்தியா இந்த சீரிஸ் போச்சு, முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாரி எஸ். இருந்துச்சு. பட் இருங்க பாய் மொமெண்ட் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல நடந்ததுன்னு தான் ஆ நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட எண்டுல பும்ரா அண்ட் ஆகாஷ்தீப் ஆடுனாங்கல்ல ஒரு இன்னிங்ஸ். ஆமா. அங்கேயே வந்து இந்தியா வந்து வின் பண்றதுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ம்ஹ்ம். ஆனா ஆஸ்திரேலியாவோட பேசர்ஸ அசால்ட்டா வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பும்ரா அடிச்ச ஒரு 6 அப்பா! இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பால மீட் பண்றதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. அகைன்ஸ்ட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் ஆல்சோ. பட் இங்க வந்து இந்த 2 பேருமே டெயில் எண்டர்ஸ் 10த் விக்கெட் அவங்க. சோ அவங்க வந்து நின்னு ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்ப போட்டு ஃபாலோ ஆவன தவிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது, அங்க ஆஸ்திரேலியன் ஷோல்டர்ஸே இறக்கிட்டாங்க. இந்தியன் ஷோல்டர்ஸே ஏத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த 2 பேரும் சேர்ந்து. ஆக்சுவலா ப்ரோஸ் மேட்ச் பிரசன்டேஷன்ல ராகுல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஃபன்னியா. நான் வந்து சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுபடியும் பேட் அப் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்லாம் கட்டி உட்கார ரெடியா இருந்தேன். பார்த்தா எனக்கு பும்ரா 4 அடிக்கிறாரு. ஆகாஷ்தீப் வந்து இங்கிட்டு இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஆகாஷ்தீப் ஒரு மெசேஜ் போகுது. அந்த மெசேஜ் என்ன போச்சுன்றத நான் கவனிக்கல. பட் ஆனா போன அடுத்த பாலே 4 அடிச்சிட்டாரு ஆகாஷ்தீப் அப்படின்றப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆனோம். அண்ட் அதான் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ தான் நேத்து ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல ம். இருந்துச்சு. என்ன அப்டின்னா, அந்த 4 போனதுக்கு அப்புறமா கம்பீர் வந்து கத்துறதும், அவர் வந்து பெருசா நம்ம அனிமேட்டாக்கே பார்க்க மாட்டோம். ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து அவர் குடுத்ததும் சரி, விராட் கோலி, ரோஹித் சர்மா ஹாப்பி ஆனதும் சரி, ஸோ அந்த மாரி ஒரு மாரி பயங்கரமா இருந்துச்சு நேத்து வந்து அந்த டக் அவுட்டு. ஸோ அத ஓவராலா பார்க்கும்போது, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அட்மாஸ்பியர் வந்து இவங்க 2 பேரால வேற மாரி மாறிடுச்சு அப்டின்னு தான் கண்டிப்பா. சொல்லுவேன். ஸோ அது அடுத்த நாள் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் வரும்போது வெளிப்பட்டிருந்துச்சு. இப்ப வாங்க நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி செஞ்சாங்க 3 பேசரும் சேர்ந்து. ஆகாஷ்தீப் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே விக்கெட் விழ வேண்டியது. எக்கச்சக்கமான சூப்பரான பால்லாம் போட்டிருந்தாரு. ம். பட் அதெல்லாம் சீரியஸ்லி. மிஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த ஸ்பெல்ல வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது 2 கிடைச்சிருந்துச்சு. பும்ரா திரும்பவும் செம்மையா போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி, இந்த இன்னிங்ஸும் சரி பே காப்பாத்தி நடுவுல குடுக்குறாரு. நடுவுல பேட் கமெண்ட்ஸ் போட்டு பொளந்துகிட்டு இருந்தாப்ல. எல்லாம் அவன் கத்திட்டு இருக்கிறான். "டேய் பும்ராவ கொண்டு வாங்கடா" அப்படின்னு கடைசியில வந்து பும்ராவே வந்தாப்ல. வந்த பாலே விக்கெட். "அப்பா நேஷனல் ட்ரெஷர் தான்ப்பா" அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணுங்கப்பா அபிஷியலா தயவு செஞ்சு. ஆமா. ஸோ அந்த மாதிரி இந்த போட்டிய வந்து அவங்க எங்களுக்கு போனதுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்றங்கிற ஆ. அளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து நொறுக்கிட்டாங்க. சரி டிக்ளேர் பண்ணிட்டு 275 டார்கெட்ங்கிற மாரி இந்தியாவுக்கு குடுத்திருந்தாங்க. சரி இந்தியாவும் பேட் பண்ண வந்தாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையோட. எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி ட்ரா ஆகுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து பிரிஃபரன்ஸா இருந்துச்சு. மேபி வழக்கம் போல இந்தியா அடிக்க போயி அவுட் ஆகி சொதப்பிருவாங்களோ? அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடைசியில மழை வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து 40 ஓவர் போடுறதும் கஷ்டம். நீங்க அதுக்கப்புறம் ஆடுறதும் கஷ்டம். ரொம்ப அதனால 2 சிரமமா. பேரும் பேசி கை குலுக்கிக்குவோமா அப்படிங்கிற மாரி பேச்சுவார்த்தை வச்சுப்போமா? அவ்வளோதான். சோ இதுல ட்ரான்னு சொல்லி இதுல இன்னொரு ஒரு ஒரு விஷயம் ப்ரோ. ராகுலோட இன்னிங்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? பட் இதுக்கு முன்னாடி வந்து நெறைய விஷயம் பண்ண இடத்துல ஒன் ஆஃப் அவரோட கிளாசிக் இன்னிங்ஸ் செனா கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லார்ட்ஸ் இருக்குல்ல. லார்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் கிட்ட பந்துகள் புடிச்சிருக்காரு. 129 ரன்கள் வச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பந்துகள் வந்து லீவ் பண்ணியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரியன் டெஸ்ட் இருக்குல்ல. அதுல வந்து 89க்கும் மேற்பட்ட பந்துகள் லீவ் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஆல்மோஸ்ட் 100க்கு மேல பந்துகள் இது பார்த்து நிதானமா நிறுத்தி ஆக்சுவலி நாடியிருக்காரு. ராகுலோட பேட்டிங் பத்தி ஹரி அண்ணன் பேசுவாரு. அவரு ம். சொல்லுவாரு, ராகுல் ஒரு விஷயம் சூப்பரா பண்றாரு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பால நல்லா லீவ் ஆமா. பண்றாரு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெஸ்ட் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும். புஜாரா இதுக்கு முன்னாடி அத சூப்பரா பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அது ராகுல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. அதனால தான் அவர் வந்து சக்சீட் ஆகுறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்ப அதுதான் நீயுமே ஸ்டாட்ஸா வந்து சொல்லிட்டு இருக்க.
ஸோ ஓகே அதான் கேஎல் ராகுல் தான் இந்த இந்தியன் பேட்டிங் ஆர்டரோட ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப விராட் கோலி இருக்காரு, ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா இருக்காரு, இருக்காரு, சுப்மன் ஜெய்ஸ்வால் கில், இருக்காரு. எல்லாருமே இருந்தாலும் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் மட்டும் தான் டீம் இந்தியாவை அலைவா வச்சிருந்துச்சு அப்படின்னு சீரியஸ்லி நான் சொல்லுவேன். சீரியஸ்லி ஓகே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து மெல்போர்னா ஆமா என்ன நடக்க போகுது மெல்போர்னாலே எனக்கு தவான் தான் ஞாபகம் வருவாப்ல. சரி ஓகே எல்லாருமே இல்ல எல்லாரும் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பட் ஆனா இன்னொன்னு ப்ரோ, எனக்கு என்னதான் இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல டிக்ளேர் பண்ணி இது பண்ணாலும் 1000 தான் எத்தனை டெஸ்ட் வந்தாலும் இதுல கூட வந்து இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்டாங்க இல்லையா. பட் ஆனா இதுவே வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா அந்த லாஸ்ட் டெஸ்ட் தான் ரிமைன் பண்ணும். ஃபார் த நெக்ஸ்ட் 60 ஓவர் தே ஷுட் ஃபீல் லைக் a hell. ஆமா அந்த ஒரு கோட் வந்து எனக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது இதுல. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப இதுவா இருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 நாளும் நான் முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னைக்கு திரும்ப நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. வாய்ப்பில்ல ராஜா. அது அப்படியே ஒரு மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு 3 நாளா 4 நாளா இந்த மேட்ச் 5 நாள் போன மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையா ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி 2 நாள் மழையாலே போயிருச்சு. ஸோ மேட்ச் வேற டிரா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவராலா இந்தியா டீம்ல சரி பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். விராட் கோலி இன்னும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. சுப்மன் கில் ஒரு 100 விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருக்கு ஓகே ஒரு 100 எல்லாம் மேட்டர் இல்ல. ஓகே ஃபைன் புரியுது. சுப்மன் கில் ஃபார்ம் காட்டறல. அண்ட் பவுலர்ஸ்ல வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. ஒரு மேட்ச் வந்து வாஷி, ஒரு மேட்ச் ஜடேஜா. அதுவே எனக்கு இதுக்கப்புறம் அஸ்வின் வர மாட்டாரு. எப்படி ஜடேஜா வாஷி தான் கொண்டு போறாங்க தெரியல. ஓகே ஒதுக்கிட்டீங்க இல்ல என்ன பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே இந்த போட்டி டிரா ஆயிடுச்சு. இப்போதைக்கு 1-1 அப்படின்னு சொல்லி ஈக்குவலா இருக்கு இந்த பிஜிடி. இதுக்கு 2 போட்டியும் இந்தியா எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். ஒருத்தரை பத்தி பெருசா நம்ம யாருமே கண்டுக்கல. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஷேட் பண்ணிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ரிஷப் பண்ட் எதுவுமே பண்ணல உண்மையை சொல்லணும்னா. அதான் அதை யாருமே பெருசா பேசிக்கல. எல்லாருமே கோலி ரோஹித்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோம். ரிஷப் பண்ட் இப்படிதான் ஆடுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிஷப் பண்ட் அப்படிதான் போய் அடிப்பாரு, அப்படிதான் விக்கெட்டை கொடுத்துட்டு வருவாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதே விராட் கோலி, ரோஹித் சர்மா இப்படி நம்ம பார்த்தது இல்ல. ஸோ அதனாலதான் அது நமக்கு பெருசா தெரியுது. கில்லு கொடுத்தா சொதப்பிட்டே இருக்காரு. நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா சொதப்போட தெரியும். ஸோ அதனாலதான் அதுக்கப்புறமா இங்க இந்தியன் டீம் வந்து சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு. ஏன்னா அவங்க பிஜிடி ஃபைனல் போய் ஆடணும்னா இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆடியே ஆகணும். இப்ப வேற பெரிய தூணு மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறமா தெரியல இது எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த போட்டியை நீங்க பாத்துருந்தீங்களா? உங்களோட ஃபேவரட் என்ன? அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த போட்டியோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆப்வியஸா அந்த மனுஷன் தான். அண்ட் அவரை பத்தின ஒரு அப்டேட் இல்ல 2 பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹேசல்வுட் வந்து அடுத்த போட்டிக்கு ஆடுவாரா? எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல இருந்து வெளியேறிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. டிராவிஸ் ஹெட்டுக்கும் சேம் இன்ஜுரி, அடுத்த போட்டி ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டுமே இருக்கு. ரோஹித் சர்மாவோட மனக்குமுறல் இங்க வரையும் எனக்கு கேக்குது. அப்பா இல்ல வரடா நமக்கு அப்படின்ற மாதிரி. மன அமைதி ஏதோ விடுங்க, ஏதோ ஒண்ணுங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹேசல்வுட் ஆஸ்திரேலியாவுக்கு கிடையாது, இந்தியாவுக்கு அஸ்வின் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் மக்களே. சோ இதை பத்தி நீங்க எப்படின்றத சொல்லுங்க. கடைபிடிக்கலாமா?